ஹாய் மக்களே, வேலையை கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே, சாட்டர்டே ஆஃப் டே லீவு, சண்டே லீவு, மண்டேவும் லோக்கல் ஹாலிடே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு டியூஸ்டே வேலைக்கு போகிறோம். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. 3 நாள் 2 நாள் லீவ் ஆச்சு, 2 நாள் லீவ் ஆச்சு. 2 நாள் லீவ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அது எல்லாருக்கும் உள்ளது தான். மார்னிங் மணி இப்போது டைம் இப்போ 6:36 போயிட்டுருக்கோம். போயிட்டு பைக் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு சாப்பிட்டு கடைக்கு போக தான். யூஸ்வலாக வீக்கெண்டு லீவு முடிச்சுட்டு மெயின் நம்ம ஊரில் உள்ளதை விட ஃபாரினில் வெளிநாட்டில் அதான் ஒரு கொஞ்சம் கடுப்பு. ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு 2 டேஸோ இல்லை வீக்கெண்ட் 2 டேஸோ இல்லை 1.5 நாளோ 2 நாளோ 1 நாளோ இது முடிச்சு மறுநாள் நம்ம வேலைக்கு போகிறப்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். பட் இருந்தாலும் போய் தான் ஆகணும். பிகாஸ் வெளிநாடுன்னு வந்துட்டால் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ கிளம்பியாச்சு, வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, போயிட்டு பைக் எடுக்க வேண்டியதான். பைக் எடுக்க ஆஃபீஸ் வந்தாச்சு. ஓகே காய்ஸ், மக்களே இன்றைக்கி மெஸ்ஸு சாப்பாடு காமிக்கிறேன். நான் மெஸ்ஸு சாப்பாடு இன்றைக்கி சாம்பார், பாவக்காய். மீடி போட்டுருக்கோம். ஓகே, ஏன்னா அதை வந்து நான் வீடியோ கொடுத்துட்டு அதை மக்களே, வேலை முடிச்சுட்டு லன்ச் பிரேக்கு. டைமிங் இப்போது 1:54. இப்போ சாப்பிட வந்தோம். இருங்க என்ன சாப்பிட கொண்டு வந்து காமிக்கிறேன். சாம்பார், பாவக்காய் ஊற்றி சாம்பார் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். ஜூஸ் ஒரு பாக்கெட்டு, சிப்ஸு, இப்படி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுலேருந்து இன்னொரு 2 மணி ஆக போகுது. 3:30-4:30 வேலை முடியும். வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ மக்களே, வேலையை முடிச்சு வந்தாச்சு. பைக்கை வந்து ஆஃபீஸில் போட்டு அப்படியே நடந்து ரூமுக்கு போகிறோம். டிஃபன் பாக்ஸு, மதியம் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸு. இந்த பேக் எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. இது எந்த பேக் எதுக்கு அப்படின்னா, நம்ம கேஷ் வச்சுக்கிறதுக்கு, மொபைல் வச்சுக்கிறதுக்கு சேஃப்டியாக. நம்ம இப்போ பேண்ட் பாக்கெட்டில் வச்சோம்னா அது வந்து தொலைத்தொன்னு ஆடும், வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பேக் வாங்கி மாட்டியிருக்கேன். நம்ம காலையில் வேலைக்கு போகிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்னடா காலையில் ஏஞ்சி வேலைக்கு போகிறோம் அப்படின்றது. ஆனால் சாயந்தரம் வரப்போ ஒரு ஹாப்பி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேஷெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ளைட்டு போகுது. என்ன சொன்னால் ஃப்ளைட்டு போச்சு, சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதை கட் பண்ணேன். அதான் காலையில் நம்ம வேலைக்கு கிளம்புறப்போ கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈவினிங் வரப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். வந்தாச்சு, ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து மெஸ்ஸில் வந்து தோசை போடுறேன்.
தோசை எப்படின்னா கல் தோசை ஊற்றுவாங்க, அப்புறம் பேப்பர் தோசை வந்து பெருசாக ஊற்றுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து பேப்பர் தோசை வந்து ஒரு 6லேருந்து 7க்குள்ளே போனோம்னா அவர் பேப்பர் தோசை ஊற்றி தருவார். அப்போ நம்ம வந்து டேரெக்டாக போயிட்டு கேட்டோம்னா அவர் ஊற்றி தருவார், சாப்பிட்லாம். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு சுட சுட சாப்பிட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அந்த தோசை சுடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே ஆஃபீஸில் உள்ள எல்லோரும் பசங்க ஒரு 15 பேர் இருப்போம். மோஸ்ட்லி எல்லாருமே போயிடுவோம் செவ்வாய்க்கிழமைனா சாப்பிட்றதுக்கு. ஸோ அதேமாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இதை போயிட்டு தோசை சாப்பிட்டுட்டு சுட சுட தோசை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வர வேண்டியதான். வந்துட்டு பேசுகிறேன். தோசை சாப்பிட வந்தாச்சு. இப்போ மூடி போகணும். எல்லாம் வந்து மெஸ்ஸுக்குள்ள ஜாமான் தூக்குங்க. ஆளுக்கு ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போங்க, நான் வரேன் பின்னாடி. வீடியோ எடுக்கணும்ல, தூக்கு 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 வீடியோ எடுக்கணும்ண்ணா. கவர் பண்ணணுமா வேணாமா? தோசை சாப்பிட வந்தாச்சு. இது என்னன்னு கேட்டால் இதுதான் வந்து சிக்கன் கொட்டலைக்கு. சிக்கன் உள்ளே இருக்குது, ஃப்ரோசன் சிக்கன். இது வந்து டீப் ஃப்ரெஷ் பண்ணி தான் சமையல் செய்வாங்க. இது வந்து மெஸ்ஸுக்கு நம்ம ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் குக்கிங் ஷெஃப்கிட்ட கொடுக்க வேண்டியதான். செஃப் பண்ணன்ட்ட மதுரைக்கார்ட்ட. மக்களே தோசையை பாருங்கள், தோசை வாங்கியாச்சு. இதேமாரி ஒரு 2 தோசை சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடும். அப்படியே சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். சாப்பிட்டுட்டு பேசலாம். இந்த பையனை எப்படி இருக்கும்? ஏன் எல்லாம் போக வேண்டியதான். ஏதாவது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க எல்லாம். அண்ணன் ஃபோன் அடிக்க ஒன்னே அடியே சொன்னார்ல. தெரியலையா? எதிரி எங்கேயுமே இல்லை, பக்கத்தில் தான் இருக்காரு. இதுதான் கேட்க முடியாது, பேசுறது கேட்காது. இப்போ இந்த பாட்டை போட்டால் திருப்பி காப்பிரைட் தான். ஆமாண்டா, கார்ட்டூன் பாட்டுங்க. மோகனா அவருக்கு அனுப்பி விட்ற வந்து வீடியோ. இங்கிலீஷ் படம் புரியாது. செட்டி பார்க்கறத வர போலாமா? யார் வரணும்? நான் பண்ணுங்க இப்பதான் சொன்னேன். காப்பிரைட் காசு இல்லையாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வீடியோ தான் முக்கியம். யார் சொன்னாங்க? ஆமாண்ணா, நம்ம பையனை எதை நோக்கி போகுது? அப்புறம் மற்ற சாங்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறீங்க? இப்போ நம்ம ஆட் பண்ணி வீடியோ போடுறீங்களா? அந்த காப்பிரைட் இப்போ தான் யாரும் ஆட் பண்ணுறதுலாம் இல்லைல்ல. அதெல்லாம் யார் ஆட் பண்ணுறாங்க? எல்லாம் போடுறாங்க. ஆமாம், விட்டு விட்டா தான் பண்ணுங்கிறானுங்க. நீ அது எவ்வளோ கேட்டு வாங்கிடுறேன். ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டே வாங்க. என்ன content ஏதாவது பேசிக்கிட்டு வாங்க. வச்சுக்கண்ணா வெளியப்பா. இப்போ தான் தோசை சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். கடைக்கு போங்க. இந்த கடைக்கு ஒயின் ஷாப்புக்கா? இல்லை, மளிகை கடைக்கு. மளிகை கடைக்கு என்ன வாங்க போகிறேன்? ஆளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம்லாம் பிடிக்கும். வேறு என்ன பிடிக்கும்? பீர் தான். பீரா 100 ரூபா இருக்குது. அதுக்குள்ளே வந்து மீன் தான் பீர் வாங்குவோம். 100 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்க முடியாது. ஐஸ்கிரீம் போனஸ் 10 ரூபா. 5 ஐஸ்கிரீம் வாங்குவோம். 5 ஐஸ்கிரீம். ஆமாம். எவ்வளோ? 20 ரூபாய்க்கு. உங்களுக்கு பீர் தானே வேணும்? போங்க. எவ்வளோ இருக்கு? எந்த கோயிலில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் 21 ரூபா இருக்குது. ஐஸ்கிரீம் கட்டு அதே கட்டாயிடுச்சு. ஃபோனும் கட் ஆயிடுச்சு, காப்பிரைட்டும் கட்டாயிடுச்சு. வச்சு சரியில்லை. அப்போ அவ்வளோதான். ஐஸ்கிரீம் கிடையாது. ஃபோன் கிளம்பு. டைட்டாக வைக்கணும்ல, வச்சுட்டா ஏதாச்சும் ஓசி ஒரு சொல்லுவோம்மா. என்னத்த சொல்லு? டைட்டாக வச்சுட்டேன். ஏன்னா ஸ்பீட் பேக்கர் தாங்குது. இதில் நார்மல் ரோடு தாங்க மாட்டுது. பொறுமையாக போங்க. எங்கடா இதுக்கு மேலே என்னடா யூடியூப்ல காசு கட்டணுமா? அவங்க தருவாங்க. வித்தியாசமா இருக்காரு. இந்த வீடு எடுத்து போய் தக்காளி வெங்காயம் காட்டுறாடி. இந்த ஊர் தக்காளி வெங்காயம். போ 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 போ. உங்களுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்து வாங்கிட்டு வரும். எனக்கு வேணாம்டா. பிடிக்காது. வேறு அதாவது மவுண்டன் டியூ வாங்கி அது வந்து 15 rupees. நம்ம இப்போ கடைக்கு போவோம். உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் எட்டி விட்டு கீழே அடப்ப போய் என்ன வேணும்? ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்படியே. எனக்கு பட்டர் ஸ்காட்ச் இல்லை?
சாக்லேட்டு கசரா தான் சார் பழக்கம். எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. சாக்லேட்டு ஒரு மவுண்டன் டியூ கொடுத்தாரு. இப்போ மோட்டு வருது. எங்கே மவுண்டன் டியூ அந்த மீடியம் இல்லை, அதான் அது கம்மியாக இருக்கும். இது கசடாவா கேக் ஸ்லைஸா? அது தோகுது கசடா. இது தெளிவா? இது 1 2 இது நோக்கி தான் நம்ம போகிறோம். காசு தூக்கிறீங்களா? ஸ்பூன் வாங்கினேன் அதுக்கு. நம்ம கார் எதை நோக்கி போகுது? போய் ராட்டை தூக்குங்க, செலவுக்கு உதவும், போட்டுடலாம். குழுகுழுதா எங்க தண்ணி வருது பாருங்க. ப்ளூ இருக்காது. பாஸ் கசடா ஃபேஷட் ஆகிருக்குது. எங்கே இருக்கா ஃபால்ஸு? அந்த இடத்துல வரும்டா. எங்கே சாப்பிடலான்றியா? ஃபால்ஸ் எப்படி போடுது? இடத்துலேருந்து பார்த்தா அன்னைக்கு தெரிஞ்சது. இப்படியா மவுண்டன் டியூ? பாராப்ப சேஸ் பண்ணுங்க. இங்கே வரு, சேஸ் இங்கே வரு. ஆயில் மசாஜ். சேஸ். அப்போ போகிற. ஹலோ மக்களே, சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. டைம் இப்போது 8:56, நைட்டு 8:56 ஆகுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க போகிறோம். டாட்டா.